திருப்பூரில் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த 7 வங்கதேச இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூரில் வங்கதேச இளைஞர்கள் தங்கியுள்ளார்களா என்று போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த 13 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது கொங்கு மெயின் ரோடு பவானி நகரில் உள்ள தனியார் பெருநாடை நிறுவனத்தில் பணியாற்றி வந்தது தெரியவந்தது. இதில் 7 பேர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்ததால் அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே கடந்த 15 நாட்களில் 39 வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஹெத்தையம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி வடகரின மக்கள் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். குன்னூர் அருகே ஜெகதளாவை தலைமையிடமாக கொண்டு 6 கிராமங்களில் வசிக்கும் வடகரின மக்கள் ஹெத்தையம்மன் பண்டிகையை ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் கொண்டாடுகின்றனர். இதில் 8 கிராம மக்கள் 48 நாட்கள் விரதமிருந்து வெள்ளையாடையில் பாரம்பரிய குடை மற்றும் செங்கலுடன் நடைபயணம் மேற்கொள்கின்றனர். பின்னர் கும்பம் இழுத்து வந்த பூசாரி உட்பட பக்தர்கள் 11 பேரும் குண்டம் இறங்கினர். தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள், ஆடல் பாடல்களுடன் விழாவில் மக்கள் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே எருதுவிடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வாணியம்பாடி அடுத்த வெள்ளைக்கோட்டை பகுதியில் பொங்கல் திருநாளை ஒட்டி மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பங்கேற்ற 250க்கும் மேற்பட்ட காளைகள் குறிப்பிட்ட எல்லையை குறைந்த மணித்துளிகளில் அடைந்து சீறி பாய்ந்தன. எருதுகள் மோதி 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். இந்நிகழ்வை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பெற்றோர் கண் முன்னே 16 வயது சிறுவன் அறையில் சிக்கி மாயமான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திவிட்டது. விடுமுறை தினத்தை ஒட்டி செங்குன்றத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் தனது குடும்பத்துடன் பழவேற்காடு லைட் ஹவுஸ் கடற்கரைக்கு சென்றுள்ளார். அப்போது அவரது 16 வயது மகன் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது பெற்றோர் கண் முன்னே கடல் அலையில் சிக்கி மாயமானார். இதுகுறித்து தகவல் அறிந்த கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சீர்காழி அடுத்த திருவெண்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் தை மாத பூரத்தை ஒட்டி உற்சவர் அகோரமூர்த்திக்கு அரிசி மாவு, மஞ்சள், பொடி, தேன், பஞ்சாமிர்தம், தயிர், பால், சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அகோரமூர்த்திக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் புனித அந்தோனியார் திருத்தல ஆண்டு திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேர்பவனி மற்றும் திருப்பலியில் திரளானோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற புனித பதுவை மற்றும் வனத்து அந்தோனியார் திருத்தல ஆண்டு திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் மன்றாட்டு மாலை, நவநாள் ஜெபம், திருப்பலி உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன. தொடர்ந்து புனித மைக்கேல் சம்மரசு, புனித ஆரோக்கியநாதர், புனித செபஸ்தியார், புனித ஆரோக்கியமாதா, புனித பதுவை மற்றும் வனத்து அந்தோனியர்களின் திருவுருவம் தாங்கிய 5 தேர்கள் ஆலய வளாகத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே உடலுறுப்பு தானம் செய்த பெண்ணின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. பழைய ஜெயங்கொண்ட சோழபுரத்தைச் சேர்ந்த சோமபடி கடந்த வாரம் சென்னையில் வசிக்கும் தனது மகளை சந்திக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவர் மூளைச்சாவடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்களின் சம்மதத்துடன் சோமபடியின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. இந்நிலையில் சோமவடியின் உடல் அவரது சொந்த ஊரான சோழபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக கரூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கிருஷ்ணராயபுரம் தாசில்தார் பிரபாகர் சோமவடியின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அவரது கணவர் மற்றும் மகளுக்கு ஆறுதல் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் யானைகள் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வனத்துறையினரிடம் விவசாயி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தெற்கு பாப்பான்குளம் பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகள் அங்குள்ள நெற்பயிர்களை முழுவதுமாக சேதப்படுத்தி சென்றுள்ளது. இதனால் கடும் வேதனையடைந்த விவசாயிகள் ஆய்வு செய்ய வந்த வனத்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க அமைக்கப்பட்ட சோலார் மீன்வேலி எங்கே, அகழி எங்கே என்று விவசாயிகள் கேள்வி எழுப்பினர். இந்த நிலையில் யானைகள் நடமாட்டத்தை தடுக்காவிட்டால் விஷமருந்தை தற்கொலை செய்து கொள்வேன் என விவசாயி ஒருவர் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் கண்ணாடி கதவு உடைந்து கழுத்தில் குத்தியதில் 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அழகிய மண்டபத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் ஆல்ட்ரின் ஜான் காலையில் கண் விழித்தவுடன் தாயை பார்க்க சென்றுள்ளார். அப்போது அவரது தாய் மாணவன் வருவதை அறியாமல் சமையலறை கதவை மூடியுள்ளார். கதவில் இருந்த கண்ணாடி உடைந்து மாணவனின் கழுத்தில் குத்தியுள்ளது. இதனால் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அந்த மாணவனை அவரது உறவினர்கள் மீட்டு நாகர்கோயில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு மாணவன் ஆல்ட்ரின் ஜானை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணை நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே சாலை விபத்தில் இளைஞரின் தொடையில் சிக்கியிருந்த இரும்பு ராடை மருத்துவர்கள் அகற்றினர். முத்துகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் குமார் மாட்டுப்பொங்கல் அன்று டிவி புத்தூர் கிராமத்தின் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கார் மோதியது. இதில் படுகாயமடைந்த அவரை அப்பகுதியினர் மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து இளைஞரின் தொடையில் 52 தையல்கள் போடப்பட்ட நிலையில் அவரது தொடையை மருத்துவர்கள் எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துள்ளனர். அப்போது 5 இன்ச் அளவிற்கு பொருள் ஒன்றிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் மருத்துவர்கள் 20 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து தொடையிலிருந்து ஆக்சிலேட்டர் ராடை அகற்றினர். குழு இன்னைக்கு அது அறுவை சிகிச்சையின் மூலம் அதை வெளியே எடுத்தனர். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஹேண்டில் பார் உடைஞ்சி ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது தொடையின் முன்பகுதியில போகுது, உள்ள போய் நடுப்பகுதியில் பூந்து பின்பக்கம் போய் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் 1 நாள் 2 நாள் நம்ம விட்டுருந்தோம்னா அதை தாண்டி போய் அந்த ஃபிமரல் ஆர்டரி இல்லை பாப்பட்டில் ஆர்டரியில் சேதம் ஏற்படுத்தினா காலுக்கு பாதிப்பு, அதாவது கால் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு வருவதற்கு முன்னர் நம்ம இப்போ அதை அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றி இருக்கிறோம். இது ஒரு டீம் எஃபர்ட் தான், அதில் இது கிடையாது. எல்லாருமே அறுவையரங்கு செவிலியர்களாக இருக்கட்டும், அங்கே வார்டில் இருந்த செவிலியர்கள் மற்றும் ஓடி அசிஸ்டன்ட்டுகள் மற்றும் நமது மருத்துவ குழு அனைவருக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.